Shooties Bell. இயற்கை சூழ கடற்கரை ஓரமாக ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் விவசாயம் செழிக்க விளங்கியது. அந்த கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரோ மிகவும் ஏழ்மையானவர். ராமு விவசாயத்தை மிகவும் நேசிப்பவர். அவர் தனது வயலில் ஒரு பகுதியில் பூண்டு விவசாயம் செய்திருந்தார். அதே கிராமத்தில் முத்து என்ற விவசாயியும் வாழ்ந்து வந்தார். அவனோ மிகவும் சுயநலம் பிடித்தவன். யாருக்கும் ஒரு சிறிய உதவியும் செய்ய மாட்டார். இவருக்கோ ராமுவை கண்டாலே பிடிக்காது. காரணம் ராமுவின் நல்ல மனப்பான்மை. முத்துவும் தன்னுடைய நிலத்தில் வெங்காயம் விவசாயம் செய்திருந்தான். சில நாட்கள் கடந்த ஓடியது. அந்த கிராமத்தில் மழை இல்லாத காரணத்தால் விவசாயம் தடைப்பட்டுவிட்டது. கிராம மக்கள் வறுமையில் வாடினர். இதனை கண்ட ராமுவின் மனம் வருந்தியது. எப்படியாவது தனது கிராம மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ராமுவிடம் எந்த ஒரு செல்வமும் இல்லை. இன்னொரு புறம் முத்து கிராம மக்கள் நிலைமையைக் கண்டு மகிழ்ச்சியில் திரிந்து வந்தார். ஏனெனில் முத்து பிறப்பில் இருந்தே அனைத்து செல்வங்களையும் பெற்றவர். ஆனாலும் கிராம மக்களுக்கு ஒரு சிறிய உதவியும் செய்ய முன்வரவில்லை. இன்னொரு புறம் ராமு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார். தன்னிடம் இருப்பது 2 பூண்டு மூட்டை மட்டுமே, என்ன செய்வது என்று எண்ணினார். அப்போது ராமுவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தனது கிராமத்தின் அருகே உள்ள கடலினை கடந்து சென்று விற்பனை செய்ய அஞ்சுவார்கள். ஆனால் ராமு தற்போது கடல் கடந்து சென்று தன்னிடம் உள்ள 2 பூண்டு மூட்டையை விற்பனை செய்ய முடிவு செய்தார். ஏனெனில் அங்கு விற்றால் விலை சற்று அதிகம். மறுநாள் காலையில் ராமு பூண்டு மூட்டையுடன் ஒரு படகில் பயணம் செய்யத் தொடங்கினார். ஒரு நாள் பயணம் கடந்தது. எந்த ஒரு நாடும் தென்படவில்லை. 2ஆம் நாள் காலையில் ஒரு தீவு ராமுவின் கண்களுக்கு தென்பட்டது. அங்கு சென்று பூண்டினை விற்பனை செய்துவிடலாம் என்று எண்ணினார். ராமு தீவின் உள்ளே சென்று பூண்டினை விற்பனை செய்தார். யாரும் வாங்கவில்லை. ஏனெனில் அங்கே வாழும் மக்கள் அதுவரை பூண்டு என்று ஒன்றினை கண்டது இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் வருந்தினார் ராமு. உடனடியாக ராமு அந்த தீவின் அரசரை சந்தித்து நடந்ததை சொல்ல வேண்டும் என்று எண்ணினார். பின்னர் ராமு அரசரை சந்தித்து அனைத்தையும் வருத்தத்துடன் கூறினார். அரசரும் பூண்டினை புதியதாக கண்டு வியந்து என்னவென்று பார்த்தார். உடனடியாக அரசர் பூண்டினை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். பின்னர் ஒரு பூண்டை அரசர் சுவைத்தார். உடனேயே அரசர் முகம் புதுவிதமான மாற்றத்தில் தென்பட்டது. சட்டென்று அரசர், ஆஹா ஆஹா, என்ன ஒரு புதிய விதமான சுவை! இப்படி ஒன்றினை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. இது ஒரு விலை மதிக்க முடியாத உணவு பொருள் என்று நெகிழ்ந்தார். உடனடியாக அரசர் ராமுவை பார்த்து, இந்த 2 பூண்டு மூட்டையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் இதற்கு பதிலாக என்று கேட்டார். அதற்கு ராமு தனது கிராமத்தின் நிலையை கூறினார். பின்னர் அரசர், எனது நாட்டின் ராஜ்யத்தில் விலை மதிக்க முடியாத பொருள் தங்கம்தான். உனக்கு இந்த 2 பூண்டு மூட்டைக்கு பதிலாக 2 பொற்காசு மூட்டை தரேன் என்றார் அரசர். இதனை கேட்ட ராமுவின் முகம் ஆச்சரியத்தில் மகிழ்ந்தது. பொற்காசு மூட்டையை பெற்றுக்கொண்டு ஆனந்தத்தில் ராமு தனது கிராமத்திற்கு புறப்பட்டார். பின்னர் ராமு தனது கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு கிராம மக்கள் ராமுவையும் பொற்காசு மூட்டையையும் கண்டு வியந்து பார்த்தார்கள். உடனடியாக ராமு மக்களைக் கண்டு நடந்ததை கூறி அனைவருக்கும் உதவி செய்து வறுமையை போக்கினார் ராமு. மக்கள் மகிழ்ச்சியில் வாழ்ந்தனர். மற்றொரு புறம் இதனை அறிந்த முத்து யாருக்கும் தெரியாமல் தனது நிலத்தில் கிடைத்த 2 வெங்காயம் மூட்டையை எடுத்துக்கொண்டு பேராசையில் வேகமாக அந்த தீவிற்கு புறப்பட்டான் முத்து. மறுநாள் தீவினை அடைந்த முத்து அரசனை சந்தித்து வெங்காயம் மூட்டையை காட்டினார். அரசரும் வெங்காயத்தை புதியதாக கண்டு வியந்து என்னவென்று பார்த்தார். உடனடியாக அரசர் வெங்காயத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். பின்னர் ஒரு வெங்காயத்தை அரசர் சுவைத்தார். உடனேயே அரசர் முகம் புதுவிதமான மாற்றத்தில் தென்பட்டது. சட்டென்று அரசர், ஆஹா ஆஹா, என்ன ஒரு புதிய விதமான சுவை! இப்படி ஒன்றினை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை என்றார். உடனடியாக முத்து மகிழ்ச்சியில் நின்றான்.
சட்டென்று அரசர், உனக்கு இந்த 2 வெங்காய மூட்டைக்கு பதில் என்ன வேண்டும் என்று முத்துவை பார்த்து கேட்டார். அதற்கு முத்து பேராசையில், எனக்கு உங்களது ராஜ்யத்தில் விலை மதிக்க முடியாதது எதுவோ அதனை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு அரசர் யோசித்தார். தம்மிடம் தற்போது உள்ள விலை மதிக்க முடியாத பொருள் 2 பூண்டு மூட்டைகள்தான். அதனை இவனுக்கு கொடுத்து விடலாம் என்று அரசர் நினைத்தார். உடனடியாக முத்துவிடமிருந்து 2 வெங்காயம் மூட்டையை பெற்றுக்கொண்டு 2 பூண்டு மூட்டையை முத்துவிடம் கொடுத்து, இதுதான் தற்போது எனது ராஜ்யத்தில் விலை மதிக்க முடியாத பொருள் என்று கூறினார். பின்னர் முத்து ஏமாற்றத்துடன் பூண்டு மூட்டையை பெற்றுக்கொண்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார்.